தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஆனைமங்கலச் செப்பேடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லெய்டன் செப்பேடுகள் என்றும் பெயர் பெற்ற ராஜராஜ சோழன் அளித்து அது ராஜேந்திர சோழனால் செப்பேடாக ஆக்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம் லெய்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து டச் நெதர்லாண்ட்ஸிலிருந்து இந்தியாவுக்கு திரும்ப வர இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு சிலையோ அல்லது ஒரு கலாச்சார சின்னமோ இந்தியாவுக்கு வரப்போகிறது என்றால் அது குறித்த தகவல் அனைத்தையும் விரல் நுழி வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் விஜயகுமார் தான். விஜயகுமாரோட நம்ம ஏற்கனவே பல விஷயங்களை பற்றி இந்த சேனலில் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கும் நம்மிடையே லெய்டன் காப்பர் பிளேட்ஸ் ஆனைமங்கல செப்பேடுகள் குறித்து பேசுவதற்காக விஜயகுமார் வந்திருக்கிறார். வணக்கம் விஜயகுமார். வணக்கம் பத்ரி. நீங்க சொல்றத பார்த்தா நிறைய பேர் ஒருத்தர் வேற நம்மளுக்கு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, கம்பு சுத்துறாங்க எல்லாத்துக்கும் அப்படின்றாங்க. பட் டு பி ஆனஸ்ட், இது வந்து வாஸ் நாட் அட் ஆல் எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அவுட்சைட் த லீகல் பவுண்டரிஸ். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் ஒரு நீண்ட நாள் கனவு. இது எப்படி இந்த கனவு உருவாச்சு அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நான் வந்து ஒரு சில ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா செப்பேடுல என்ன இருக்குங்கிறதெல்லாம் இப்ப நமக்கு முக்கியம் இல்லை, அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. பட் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டிக்குள்ள போவோம். உங்களோட நேர்காணல் மூலமாகவும் கிருஷ்ணன் சாரோட நேர்காணல் மூலமாகவும் இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க எல்லாருமே செப்பேடு ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க. ஆமா, இல்ல அது வந்து வெரி ரிக்வயர்ட். பிகாஸ் நீ வரைக்கும் இந்த ஒன் ஐடு மேன் அந்த மாதிரி நிறைய இந்த புது காளான்கள் எல்லாம் வந்து நாங்க தான் சோளா எக்ஸ்பர்ட்னு சொன்னதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்னா என்ன அப்படின்றது ஒரு சமஸ்கிருதமும் தமிழ் பழைய எழுத்தும் படிக்கக்கூடிய ஒரு ஆள், கரெக்டான ஒரு ஆளை, என்ன இருக்கோ வரலாற்றை அப்படியே சொல்றக்கூடிய ஒரு ஆளை பண்ணீங்க. இட் வாஸ் ரீலிவிங். இதெல்லாம் வந்து ஒரு 2005, 6, 7 பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவையில இந்த தோச்சி எடுத்தோம் இந்த செப்பேடெல்லாம். அது ஒரு பிளசன்ட் மெமரியா. இன்ஃபேக்ட் ஒரு ட்விட்டர் ஸ்பேசஸ்ல கிருஷ்ணன் சார் வந்து நான் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும். ஏன்னா இட்ஸ் வெரி யூனிக். தேங்க்யூ அகெயின் ஃபார் அரேஞ்சிங் கிருஷ்ணன் சார்ஸ் செஷன். வண்டர்ஃபுல். விஜய், நம்ம இன்னும் ரொம்ப பேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இந்தியாவிலிருந்து எண்ணற்ற கலாச்சார பொருட்கள் சின்னங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கு. நீங்கள் சொன்னீங்க இந்த ஆரம்பத்தில் ஒரு சின்ன வார்த்தை, இது ரொம்ப டஃப் அப்படின்னு சொன்னீங்க. எந்த விதத்தில் இந்த செப்பேடுகளை இந்தியாவுக்கு கொண்டு வர்றது டஃப், அதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கீழேந்து பிடிச்சி மேலே போவோம். நம்ம வந்து முதல் காணொலியில நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நான் சொன்னேன், நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ரெஸ்டியூஷனை வந்து கொலோனியல் லூட், அதுக்கப்புறம் ஆஃப்டர் இந்தியாஸ் பேட்ரிமோனி லாஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் யூஎன் ஸ்டாச்சுவேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டு கணக்குல இருந்து சொல்லுங்க. ஆண்டு, இந்த ஆண்டுக்கு முன்னாடி, இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா புரியறதுக்கு ஒண்ணு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா. இப்போ வந்து ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னா நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஏன் நம்ம ராஜேந்திரனே சைலேந்திரா ராஜாவோட கடாரத்து சிட்டி ஆர்ச்சை கொண்டு வந்தான். ஸோ டு இந்தியா அதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஊர்ல இருந்து வெளியே போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேட்ரிமோனி லாஸ் ஏர்லியஸ்ட் லா இஸ் த ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் ஆஃப் 1878. அதுக்கு முன்னாடி இந்தியா 78. அதுக்கு முன்னாடி வந்து தேர் இஸ் நோ இந்தியன் பேட்ரிமோனி லாஸ். 1878 அதுவும் என்ன சொல்றது, எனிதிங் பரிட் அண்டர் த கிரவுண்ட் வேல்யூட் ஓவர் 10 rupees இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கிரவுண்ட். அதை நம்ம மனசுல வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லீடன் செப்பேடு தான் த earliest recorded Indian antiquity moved out of India that is documented. அதுக்கு முன்னாடி என்ன எடுத்துட்டு போனான்னு தெரியாது. எழுத்துப்பூர்வமா between 1703 and 1713 இந்த ஃப்ளோரண்டைஸ் கேம்பர் அப்படின்ற ஒரு ஜெசுவிஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் த ஃபேத், இப்ப நிறைய பேர் அவர் மந்திரியா இருந்தாருன்னு சொல்றாங்க. மினிஸ்டர்ங்கிறதுக்கான சரியான பொருள் பொதுவான இன்றைக்கு இருக்கிற பொருளை சொல்றாங்க. ஆமா, he was minister of faith of Batavia. In fact there are a lot of allegations against him. அவர் அதெல்லாம் விட்டுட்டு கடைசியா பாத்தீங்கன்னா he went to Netherlands, settled there 1713 and married into a very rich family. ரெண்டாவது அவர் நிறைய வாயேஜஸ் இந்தோனேஷியால இருந்தும் இந்தியால இருந்தும் he has been on ships.
அப்போ வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அலவன்ஸ், நம்ம டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸ் மாதிரி ஒரு அலவன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது ம். 3 to 4 சர்வன்ஸ் யூ கேன் டேக் பேக். அவர் சரி. வந்து he was basically taking slaves and reselling it. So he was a slaver. எங்களுக்கு ஓகே. தெரிஞ்சதுல வந்து there is direct evidence that he was accused of this, and maybe that was one of the reasons why he went into uh, family and all that. Okay. ம். ம். So இது வந்து very important. It is the earliest known evidence of a artifact that has moved out of India. சரி. ஓகே. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்ப இதுல என்ன நீங்க சொன்னீங்க, இந்த கொலோனியல் காலகட்டத்தில எடுத்துட்டு போகப்படுறது. அதுலயும் இந்த பேட்ரிமோனி லாஸ்க்கு முன்னாடி காலம். அதுல தான் இது வருது. அதுல அந்த அந்த 1874ல இருந்து 1947 வரைக்கும் 2வது பீரியட். 1878 வரைக்கும் ஒரு பீரியட். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எனி ரெஸ்டிடியூஷன் சொல்லும்போது தேர் ஹேஸ் டு பி a crime that is committed. அதாவது சரி. ஒரு இல்லீகல் ரிமூவலை நம்ம ப்ரூவ் பண்ணாதான் தென் யூ கேன் ஆஸ்க் ஃபார் தட் டு பி கரெக்டட். சரி. இப்போ கொலோனியல் லூட்டனும் இந்த பிளேட்ஸை எனக்கு தெரிஞ்சு வி cannot பிகாஸ் he was not an officer of VOC. அந்த விஓசிக்கு இப்போ அது அது அப்புறம் பேசுவோம். 2018 வரைக்கும் கிடைச்ச தகவல் பிரகாரம் he had nothing to do with the Dutch East India Company, VOC அப்படின்பாங்க. ஓகே. So it was not a state that moved this. This was an individual who moved it. So it cannot be bracketed as colonial loot also சோ under அப்ப the எப்படி இவருக்கு இது கிடைச்சதுங்கிறது நமக்கு தெரியாது. இன்னி வரைக்கும் தெரியாது. பட் அது நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி. அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு லைன் தான். ஃப்ளோரண்டியஸ் கேம்பர் brought it from India and அவர் வந்து from 1703 to 1713 he was as this minister of faith, and இன் he பட்டாவியா. relinquished that in Batavia, and he relinquished it in 1713. இதுதான் அவங்க கிட்ட இருந்தது. இருந்த இதுல ஒண்ணு கேள்வி இருக்கு. அவரே ஃப்ளாரன்ஸ் கேம்பஸே இந்தியாவுக்கு வந்திருந்தாரா? அது தெரியுமா நமக்கு? there are no records of him. அதுவும் ரெண்டு தெரியாது. மூணு கப்பல் ஷிப் மேனிஃபெஸ்ட் இருக்கு. But ம். the ship manifests are basically mainly Dutch East India Company's route is from Indonesia and to Netherlands. அதுல இவர் செயில் பண்ணதா இருக்கு. Whether that ship docked நாகப்பட்டினம் இந்த பக்கமா போச்சா, நாகப்பட்டினம் வழியா போச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ரெக்கார்ட்ஸ் இல்ல. அதுவும் வந்து இது அவரோட வழித்தோன்றல் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இது he became a Sanskrit professor in Leiden University. அவர் கொடுக்கும்போது இது என்னோட மூதாதையர் கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரே ஒரு வரி மட்டும் தான் அவர் எழுதி கொடுத்திருக்காரு. அந்த வரி தான் அங்க இருக்கு. சரி. ஓகே. ஸோ இது இது வந்து லீகலி காம்ப்ளிகேட்டட். நம்ம அதுக்கு கொஞ்சம் பின்னாடி கூட வருவோம். எந்த காலகட்டத்தில் முதல்ல இந்தியாவிலிருந்து ஒரு சில குரல்கள் இதை திருப்பி கொடுக்கணும், இதை நம்ம திரும்பி பெறணும் அப்படிங்கிறது பேசப்பட ஆரம்பிச்சது? எனக்கு தெரிஞ்சு 2-3 எக்ஸ்பர்ட்ஸ் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்திரா காந்தி பீரியட்ல குரல் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. நான் தேடி பார்த்தேன். எனக்கு என்ன ரெக்கார்ட்ஸும் என்கிட்ட இருக்க தகவல்ல இல்லை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் இதை எப்போ பார்த்தேன் அப்படின்றத நான் சொல்ல முடியும். ஹவ் ஐ இன்வால்வ் இன் திஸ். எனக்கு வந்து ஐ யூஸ் டு ஒர்க் இன் சிங்கப்பூர். அதுல வந்து ஒரு 2 ஈவெண்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு கபூர் லூட் was in an exhibition of an acquisition of the Sri Purandanuma by the Asian Civilization Museum in 2006. சரி. அது வந்து நான் முதல்ல ஒரு பார்த்த ஒரு சிலையை ஐ ஹட் பிளாக் சேயிங் தட் ஷீ கேம் டு லைஃப், ஐ பிகேம் மெட்டல். அதுதான் என்னோட ஒரு பெரிய தாக்கம். அந்த சிலையை நான் வந்து அடிக்கடி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன். என் ஒய்ஃப் கூட என்னடா போய் ஒரு சிலையை பார்த்துட்டே இருக்கேன், யார் வந்தாலும் நான் கூட்டு போய் காட்டுறேன்னு. சம்திங் தேர் வாஸ் அ புல். அப்படி இருக்கும்போது இன் 2007 சிங்கப்பூர் ஆர்கனைஸ்ட் நலந்தா வேன்னு ஒரு எக்ஸிபிஷன், அது கூட ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்ல தே ஹேட் எக்ஸிபிட்டட் இந்த நலந்தால இருக்கிற விஹாரம் கட்டுறதோட காப்பர் பிளேட் கிராண்ட்ஸும் இந்த லீடன் செப்பேடோட ரெப்ளிகாவும் தே ஹேட் இட் இன் தட் எக்ஸிபிஷன் அலாங் வித் an interesting. இப்போ இங்க ராஜேந்திரன் வந்து படையெடுப்பு எடுக்கும்போது பயந்தோ என்னமோ காம்போஜராஜன் 2 கிஃப்ட் கொடுத்தான்.
ஒரு சேரியட் கொடுத்தாப்ல. ஸோ அதோட ரெப்ளிகாவும் வச்சிருந்தாங்க. ம். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் ரெக்கார்ட் இன் சிதம்பரம் ஆஃப் காம்போஜராஜன் காட்சியாக காட்டின கல் இது. இந்த கல் தில்லை அம்பலத்தில் முன்படுக்கு 2வது படியில் பதிக்கப்பட்டது அப்படின்னு. அது என்ன காட்சியாக கொடுத்த கல்னா என்ன கல்லுன்னு தெரியல. மேபி இட் இஸ் சம்திங். ஸோ இதெல்லாம் வந்து அங்க பார்த்த உடனே இன்ஸ்பிரேஷனல். ஏன்னா சரி. நம்மளுக்கு எப்பயுமே என்னன்னா, நம்ம சொந்த நாட்டு பெருமையை பேசும்போது இதோட வேலிடேஷன் வெளிநாட்டில் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு யூ புரியுது. ஆல்வேஸ் கெட் ஒரு மெய் சிலிர்ப்பு. அப்படி இருக்கும்போது இந்த பிளேட்ஸை பார்த்த உடனேவே ஆஹா, அதுல வந்து மெயினா நான் என்ன சொல்றோம் அப்படின்னா, அதுல அந்த சீல்ல வந்து ஆனைமங்கலம் அப்படின்றது நம்ம அழகா படிக்கலாம். அது படிக்கும் போதே அது ஒரு நீங்க பார்க்கிறது ரெப்ளிகால. ரெப்ளிகா அந்த அந்த நகல்லயே அவ்வளவு அழகா அவங்க அதை நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா திஸ் வாஸ் ஆல்ரெடி படி எடுத்தது 150 வருஷத்துக்கு முன்னாடியே படி எடுத்து பிளேட்ஸ் எல்லாம் படிச்சு படி எடுக்கிறது ஒண்ணு, அதை ரெப்ளிகாவா பண்றதுன்னா ஒரு 3D ஒரு yeah. பொருளாக அதை பண்றது. ஆமா, அந்த ஃபுல் சேரியட் இட்செல்ஃப் வாஸ் கெப்ட். அதனால தே வென்ட் டு கிரேட் எக்ஸ்டென்ஸ். ஆனா அதுல ஒரு இன்னொரு quirky thing was there was a Buddha that was loaned by Subhash Kapoor to ACM, which and that was opened by the then Prime Minister Dr. Manmohan Singh, which was stolen from Arapakkam near Kanjipuram. அது வந்து we have now recovered in America. But அந்த புத்தர் வந்து when it went back after the loan to America, Kapoor made a provenance saying exhibited in Nalandawe opened by Prime Minister of India. அதோட price வந்து went up by one more million. 1 மில்லியனா இருந்தது. எக்ஸிபிட்டட் இன் சிங்கப்பூர் அண்ட் ஓபன்ட் பை உடனே அதுக்கு 2 மில்லியன் ஆயிருச்சு 2 அதோட விலை. மில்லியன் ஆயிடுச்சு. எனிவே தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா. ஸோ எனக்கு வந்து இது ஒரு பயங்கரமான ஆசை. இந்த பார்த்த உடனே நிறைய பேர் ப்ராஜெக்ட் மதுரை யூனோ டாக்டர் கல்யாண் வெப்சைட் நாகநேசன் அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் போய் திருப்பி நான் படித்தேன். இது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற போது ஐ வாஸ் ஆல்வேஸ் டேக்கன் அவே பை ஹவு இட் டாக்ஸ் அபவுட் எஸ்பெஷலி யூ ஆல்ரெடி கவர்டு மதுராந்தகன் அப்படின்ற ஒரு பேரை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து பொன்னியின் செல்வன் ரீலிவிங் பொன்னியின் செல்வன் அகேன் அண்ட் அகேன். ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சி. அப்போ நண்பர்கள் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இதை திருப்பி கொண்டு வர முடியுமா? ஏன்னா அப்போ வந்து பேபி ஸ்டெப்ஸ். இன்னும் கபூர் வந்து வில்லன் ஆகல. 2009-10 தான் நம்மளுக்கு ஃப்ரம் ஒரு ஆர்ட் என்தூசியாஸ்ட் இன்டு ரெலிக் ஹண்டர்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வருது. ஸோ அப்பவே ஒரு பேபி ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த இதை நம்ம இது வந்து நம்ம பார்வையாளர்களுக்காக சொல்லிடுவோம். நீங்க சொல்ற கபூர்ங்கிறவர் வந்து சுபாஷ் கபூர் என்னும் ஃபேமஸ் சிலை திருடர். அதை பத்தி நீங்க ஒரு புக்கே எழுதியிருக்கீங்க. அவரோட நான் ஒரு 3 நாள் அரசு ஆதரவுல தங்கியிருந்தேன் பக்கத்து அறையில. இன்னும் அவர் அங்கதான் இருக்காரு. நான் வெளில வந்துட்டேன். அவருடைய லீலைகள்லாம் வந்து அவ்வளவு இருக்கு. அதனால விரும்புறவங்க அதை வாங்கி படிங்க. தமிழ்ல நான் பதிப்பிச்சிருக்கோம், ஆங்கிலத்துல வந்திருக்கு, மற்ற பல மொழிகள்ல வந்திருக்கு. விஜயகுமார் பேர் போட்டு தேடினீங்கன்னா அமேசான்ல மல்டி லாங்குவேஜ் அந்த புத்தகம் கிடைக்கும். சரி, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். Back to your subject. So what happened was we were talking and I had basically because of the network we built, there was a lot of friends in Netherlands including the Rijksmuseum. ஸோ அவங்கெல்லாம் வந்து டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு செலவு வருது, இதை நாங்கள் வாங்கலாமா? அப்போ நம்ம சொன்னோம் we don't do provenance verification, we work only for law enforcement. நாங்கள் வந்து we are not a provenance verifying agency. அது மாதிரி கிளியரா சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்தது. என்னடா இவன் வந்து ஒரு பாலிசியில கிளியரா இருக்கான், he is not willing to sell his soul for money. புக்கும் அப்படிதான் எண்டா இருக்கும், not everything Indian is for sale அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சரி எங்களுக்கு ஜென்ரல் அட்வைஸ் கொடு, எதை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் வி டூ கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ஆல் தட். அப்போ நம்ம நிறைய சிலைகள் 2014 திரும்பி வரும்போது அப்போ தமிழ்நாட்டில் இருந்த நம்ம கல்ச்சர் மினிஸ்டர்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் தொடர்பு ஏற்பட்டது. அப்போ வேற என்னெல்லாம் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்டபோது நம்ம வந்து மாஃபாய் பாண்டியராஜன் சார் இருந்தாங்க. இது வந்து அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி இருக்கு. மாஃபா பாண்டியராஜன் அந்த பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா கல்வி, தமிழ் வளர்ச்சி, ஸ்டேட் ஆர்கியாலஜி, மியூசியம் அதெல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மினிஸ்டரா போடுவாங்க. அப்ப அவர் வந்து இந்த துறைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அமைச்சராக இருந்தார். சரி, நீங்க அவரை மீட் பண்றீங்க. நீங்க
ஆமா. அவங்ககிட்ட ஒரு விஷ் லிஸ்ட். இதெல்லாம் கொண்டு வந்தா சூப்பரா இருக்கும் சார் அப்படின்ற மாரி ம். குடுக்கும்போது, இதெல்லாம் லோ ஹேங்கிங் ஃப்ரூட் இதெல்லாம். அப்ப லாஸ்ட் ஒன் இத கொண்டு வந்தீங்கன்னா சூப்பர் சக்சஸ். அந்த மாரி தான் அந்த டயலாக் போயிட்டு இருந்துச்சு. அதுல நீங்க அப்போ கடைசியா போட்டிருந்தது லேடன் செப்பேடுகள். ஓகே. அந்த லிஸ்ட்ல அப்போ எவ்வளவு பொருட்கள் இருந்தது? நீங்க குடுத்த பட்டியல்ல ஒரு 100 இருக்குமா? தமிழ்நாடு 200 இருக்குமா? தமிழ் தமிழ்நாடு சம்பந்தமா ஒரு 68 பொருட்கள் இருந்தது. 68. ம். சரி. 68 இருந்துச்சு. ம். மத்தது அதுல வந்து நேம் போர்டு. 68வதா இருக்கிறது லேடன் செப்பேடு. அந்த லிஸ்ட்ல. சரி. ஓகே. ஸோ இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஒரு தன்னார்வலர், வி ஆர் பேசிக்லி சிட்டிசன் இன்வால்வ். நம்மளால ஒரு அளவுக்கு தான் வி கேன் டேக் இட் ஃபார்வர்ட். வி நீட் சப்போர்ட் ஆஃப் ஹூவர். ஆமா, அரசு ஆக்சுவலி பலமுறை சேர்ந்ததுன்னா அந்த பணியில நிச்சயமா அதோடைய வெயிட்ங்கிறதே வேற. சரி. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டபோது, இட் டிட் நாட் அலோவ். ம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, லீகலி வி லுக்ட் அட் இட் அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஆஸ்க்ட், இத லீகலா நம்ம சேலஞ்ச் பண்ண முடியுமான்னு. இல்ல. இது வந்து டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் தான் இதுக்கு முறை அப்படின்னு ஒரே சொல்லியிருக்கும்போது, சாத்தியம் அப்படின்னு. இது ஆமா. சுமார் ஏன்னா எந்த வருஷம் நம்ம சொல்றது வந்து 2014, 2014, 2015, 2014, 2014, ஓகே. 2015. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 2016 ல தேர் இஸ் another attempt. அப்போ இன்னும் நிறைய சிலைகள் வர ஆரம்பிக்குது. ஜெர்மனிலேருந்து ம். வி ஆர் கெட்டிங் பேக், சிங்கப்பூர்லேருந்து வி ஆர் கெட்டிங் பேக். அப்போ ம்ஹ்ம். திருப்பியும் வந்து இதுக்கு ஒரு இது லிஸ்ட் போட்டு அப்போ கேட்குறாங்க. அப்பதான் வந்து அவங்க அவங்க என்கிட்ட வந்து இதோட டீட்டெயில்லாம் கொடு, என்ன இருக்கு அப்படின்னும் ம். போது, ம். சார் இதுதான் இருக்கிறது. இதுல இருக்கிறது எப்படி போச்சு, ஏது போச்சுன்னு நம்மகிட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரி இதை எப்படியாவது ஃபுல் டீடைல் வாங்கலாம் அப்படின்றதுக்கோசரம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, in ம். 2018 I had the good fortune of being invited to the Rijksmuseum for a lecture. அவங்களோட curators and key peopleக்கு ethics of museum professionals நீங்க என்ன பண்ணணும். ஏன்னா அந்த டைம்லயே வந்து there was a lot of effort and talk within the EU how to illicit antiquities பத்தி. ஸோ அவங்க வந்து they made an effort and this was a very closed group of people. அப்போ அவங்க வந்து நம்ம வந்து ப்ரொபோனா தான் ஒர்க் பண்றோம், பட் வி வாண்ட் டு டூ சம்திங் டு யூ விஜய், வாட் டு யூ வாண்ட்னு கேட்டாங்க. அப்போ வந்து, ம். பக்கத்துல லீடர்ல இருக்கு, அதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க பார்க்கறதுக்கு. பிகாஸ் இட் ம். வாஸ் நாட் ஈஸி தோஸ் டேஸ். யூ ஹாவ் டு பி அகாடமிக் ஆர் அ ஸ்காலர். நம்ம வந்து நம்ம பேரை கேட்டாலே எல்லாம் பயப்படுவாங்க. ஸோ பட் தேங்க்ஃபுல்லி தே அரேஞ்ச் ஃபார் இட். த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ வெண்ட், ஐ டுக் அ ட்ரெயின் ஃப்ரம் மைசூர். 2018ல நீங்க நேரா போய் லேடன் காப்பர் பிளேட்ஸ பாக்குறீங்க. ஆமா. 2018 ஐ வெண்ட் தேர். ட்ரெயின் பிடிச்சி ஒரு பஸ் பிடிச்சி அங்கே போய் யூ ஹேவ் டு பே அ ஃபீ, கெட் அன் ஐடி கார்டு டன். ஸோ உள்ளே போயிட்டு அவங்க வெயிட் பண்ணாக்கா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இந்த ஹோட்டல்லலாம் அந்த இது பண்ணும்போது ஒரு பெரிய ட்ராலியில் தள்ளிட்டு வந்தாங்க. ஐ வாஸ் ம். நாட் ப்ரிப்பேர்ட் ஈவன் தோ ஐவ் சீன் த ரெப்ளிகா. ம். அவ்வளோ வெயிட் அந்த ஒரு ஒரு தகடும். கிருஷ்ணன் சார் அவங்க டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ம். ஸோ அவங்க என்ன நினைச்சா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, இவன் ஏதோ பெரிய அகாடமிக் ஸ்காலர், ஏன்னா ரைக்ஸ் ம். மியூசியம் ரெக்கமெண்டேஷன். ஸோ ம். நான் ஸ்ட்ரெயிட்டா போய் அப்படி செல்ஃபி எடுத்துட்டு அவர் தலைவரை தொட்டாச்சு. புலகாங்கிதம் ஐயா கண்டேன் சீதை என்ற அளவுக்கு ரேஞ்சுக்கு, அதுவும் அந்த புலி சின்னத்தை பார்த்த உடனே ஒரு see the first time you see something that is been in your dreams. பொன்னியின் செல்வன் படிச்சவங்க எல்லாமே இருக்கும். நிச்சயமா. அந்த ஒரு நாகப்பட்டினம் சூடாமணி விஹாரம், அந்த பிளேட்டு அது ஒரு ஒன்னா அந்த கோத்ததுல அது தூக்கி வைக்கிறதுக்கே ஒரு வாட்டி பூஸ்ட் கீஸ்ட் குடிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பிளேட்டா தூக்கி வச்சுட்டு, இங்க ஒரு சின்ன அசைட். ஏன்னா புலகாங்கிதம் அடையறத பத்தி பார்க்கும்பொழுது கல்கியோடைய ஜீனியஸ் நிச்சயமா சொல்லி ஆகணும். ஆனைமங்கல செப்பேடு அப்படிங்கிறத அதை ஒரு கதையாக்கி அந்த சூடாமணி விகாரத்தை ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்கக்கூடிய ஒரு இடமாக மாத்தி அத்தனையும் அவரோட கற்பனையில உதிச்சது. அது எதுக்கும் வந்து வேற எந்த ஆதாரமும் கிடையாதுங்க. சூடாமணி விகாரம் இருந்திருக்கு, யாரால கட்டப்பட்டிருக்கு, யார் காலத்துல கட்டப்பட்டிருக்கு, எல்லாமே ராஜராஜன் அரசன் ஆனதற்கு பிறகு. ஆனா அவர் அதை கொஞ்சம் பின்னோக்கி எடுத்துட்டு போய் ஒரு டோட்டல் ஸ்டோரி ஒன்ன வியூ பண்ணிருப்பாரு. பிளாக் டைம் 969 to 985 we don't know anything. அதுக்குள்ள ஒரு பூந்து விளையாடிட்டாரு. இப்ப அவர் சொன்னதான், இப்ப மாலிவுட்ல போய் ஆயிரம் சிற்பி தேடிட்டு இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரிதான். So சரி. for me, what happened was, most importantly, I also asked them what provenance you have. அவங்க வந்து நம்மளை பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் சர்ச் எல்லாம் பண்ணல போல இருக்கு, எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த பேப்பர் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். they basically had 2 lines. இவர் கொடுத்தாரு,
இந்த வருஷம் கொடுத்தாரு. அவர்கிட்ட எப்படி வந்ததுன்னா, Florentius Camper, Minister of Faith in Batavia, bought இல்ல, brought it from India between 1702 and 1713. இது மட்டும்தான் அவங்க கிட்ட அப்போ ஒரே இருந்த தகவல். பேப்பர், ஒரே தகவல். ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு ஸோ ஐ கேம் பேக் அண்ட் அட் தட் டைம் ஐ திங்க் there was a lot of effort in basically எப்படி சொல்றது, there was a lot of things were happening in the US. அப்போ யூரோப்லயும் there was a churn happening. இந்த கொலோனியல் அந்த காலனி ஆட்சியை வந்து அவங்க ஒரு பேட் மெமரியா அந்த யூகே மாதிரி அதை ஒரு ப்ரௌடா காணாம they were starting to feel that it was insulting to parade this. ஸோ அந்த டைம்ல இது நடந்துட்டு இருந்துச்சு. அப்போவே நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இஸ் தேர் அ பாசிபிலிட்டி டு ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வித் த கியூரேட்டர் அண்ட் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மியூசியம் சர்க்கியூட்ல அன்னைக்கு யாரெல்லாம் லெக்சர்ல இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. நமக்கு ஒரு வாட்டி சொல்றது என்னன்னா, காட்சி பொருள் வேற, கலை பொருள் வேற, ரிலீஜியஸ் ஐட்டம்ஸ் வேற. பட் ஐ எக்ஸ்பிளைன் டு தம், இந்த பிளேட் வந்து சோ சிக்னிஃபிகண்ட் அண்ட் இதை கொண்டாடுவாங்க ஊர்ல. இதை வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் அந்த டைம்ல த அட்மாஸ்பியர் அகெயின் வாஸ் நாட் தேர். அவங்க திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லை அவங்க கிட்ட. நம்ம இன்னும் கொஞ்சம் நான் சொல்றேன் உங்களுக்கு, ஐ கேன் ஷேர் வாட் வாஸ் த ரெஸ்பான்ஸ். அப்ப என்னாச்சு, 2019 there was a case filed in TN courts. அப்போ வந்து இது ஒரு ஃபன்னி ஸ்டோரி. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் பர்சன், பட் த ஹெட் ஆஃப் த ஐடில் விங் எனக்கு இது பண்றாங்க. அவர் யாரோ கேஸ் போட்டிருக்காங்க, இந்த ஏதோ ஒரு காப்பர் பிளேட்டா, அது வந்து லண்டன்ல இருக்கான். லண்டன்ல சார், அது லீடன் அது எங்க சார், ஹேக் பக்கத்துல, ஆம்ஸ்டர்டாம் பக்கத்துல இருக்கு. அது எந்த நாடு? ஸோ அந்த லெவலுக்கு தான் the head of this task force was. And that time I reached out to both sides. இதுல என்னன்னா, ஒரு தமிழ்நாடே சேர்ந்து கேட்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு that time I had approached. உங்களுக்கே தெரியும், தங்கம் தென்னரசு சார் வந்து டிஎம்கேல he did a lot of work because I was part of the 2008 தமிழ் மாநாடு. அப்போ வந்து அங்க இருக்கிற செப்பேடை அவர் படிச்சாரு. நான் was shocked. தமிழை வந்து ஒரு மினிஸ்டர் படிக்கிறார் அப்படின்னா, and the reverence with which he looked at culture. So தங்கம் தென்னரசு அந்த நேரத்துல எதிர்கட்சி திமுக, அவர்கிட்ட நீங்க தொடர்பு கொள்றீங்க. அவர்கிட்டயும் சொல்லி, ஏன்னா he runs heritage thing in Madurai. I have given talks from see for me. அப்போ வந்து இது இந்த மாதிரி அவங்க கிட்ட இந்த பேப்பர் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த தகவலும் இல்லை, நம்ம இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்ல போது, சரி நம்ம இதுக்கு இது பண்ணலாம். பட் அகெயின் மை ரெஸ்பான்ஸ் வாஸ் லீகலி இம்பாசிபிள். Because first of all there is no law, and second there is no crime. So இங்க நம்ம ஐடில் விங்ல சொன்னாலும் திருப்பி நீங்க தேடினாலும் சட்டியில ஒன்றும் இல்லை. நம்ம ஐடில் விங்ல இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி கேஸே அவங்களால தேடி எடுக்க முடியல. 17ஆம் நூற்றாண்டுன்னா அவங்களுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. So my advice was legal solution இல்லை, only diplomatic solution, and diplomatic solution cannot be emanating from a state. So please discuss this and make a representation to the union. So அதே மாதிரி இந்த கேஸ் தான் வந்து அட்வொகேட் ஜெகநாத் போட்ட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இன்னைக்கு நான் அவரோட டீடைல்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருக்கேன், அது விரைவில் வரும், அதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ அவர் வந்து தன்னுடைய ஆங்கிள் என்னென்னலாம் பண்ணேன்னு, பட் ஹி கோட்ஸ் யூ. அவர் வந்து பொயட்ரி இன் ஸ்டோன், எனக்கு பேர் தெரியாது, பொயட்ரி இன் ஸ்டோன், அப்போ உங்களுடைய சில கட்டுரைகள் எல்லாம் படித்து இந்த ரெஸ்டிடியூஷன் எஃபர்ட்ஸில் நீங்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு லிஸ்ட்டை போட்டு ஏன் வந்து இதை அரசு கொண்டு வரக்கூடாதுன்ட்டு தான் நான் வந்து என்னுடைய டாக்கெட்லேயே நான் வந்து உங்களுடைய தகவல்களை எல்லாம் இன்க்ளூட் பண்ணேன் அப்படிங்கிறத சொன்னார் இன்னைக்கு நான் அவரோட பேசும்போது. Yeah, definitely done. And see, my concern again, I'll tell you, a thief does not pass title. That is common law. எந்த லாவுமே இல்லாட்டியும், even if you don't have patrimony laws, common law applies. காமன் லா என்ன சொல்லுதுன்னா, thief does not pass title. இந்த பொருள் உங்களுக்கு சொந்தம்னா you should have title, ownership, possession. டைட்டில் உங்ககிட்ட இல்ல, thief cannot. But was Florentius Camper a thief? நம்மளுக்கு தெரியாது, அது தெரியாது. இதை நான் கொஞ்சம் நம்ம பார்வையாளர்களுக்கு இதை விளக்கிடுறேன். விஜய் என்ன சொல்றாருன்னா வந்து, திருடப்பட்ட பொருளை நீங்க இன்னொருவரிடம் கொடுக்க முடியாது, இன்னொருவருக்கு பாஸ் ஆன் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து திருட்டு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நாம வந்து இதை திரும்ப பெறுவது சாத்தியம். பட் அதை ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு எவிடன்ஸ் வேணும்,
ஸோ இதுதான் தான் இதுல இருக்கிற சேலஞ்ச். ஓகே, கண்டினியூ. அப்ப என்ன ஆகுது, இந்த கேஸ் பத்தி வந்தபோது 2020ல I don't remember the exact date. I worked with the Hindu to come out with like an article which said exactly the same. இந்த பேப்பர் தான் அவங்க கிட்ட இருக்கு. So bringing it back legally will be difficult and சரி. unclear. A diplomatic solution should be, அப்பவே நான் என்ன சொன்னதுன்னா, this will be celebrated by not only Tamil historical enthusiasts but the whole country, Whole and country. it should go to Gange Kondachovaram and it should be displayed there in the emperor's temple. So this was something that we got published in the Hindu. இந்த சரி. இது அவங்க அங்க கியூரேட்டர் பார்த்த உடனே the reaction was very unexpected. They were really disappointed. ஏன் இதை வந்து நீ இதுக்கோசரம் தான் வந்திருந்தேன்னா உனக்கு நான் பர்மிஷனே கொடுத்துருக்க மாட்டேன். I would have delayed it so that you would not. 2018ல நீங்க போய் அதை பார்த்ததே ஒரு உள்நோக்கம் கொண்டதாக, இதை எப்படி இந்தியாவுக்கு எடுத்துட்டு போறதுங்கிற ஒரு திட்டத்தோட நீங்க வந்து பண்ணதாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதை. ஸோ ஐ செட் என்னோட பிரைமரி ரீசனே அதுதான். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தேவையில்லை. பர்மிஷன் ஐ காட் ஃபார் வியூவிங். அது இந்த ஃபோட்டோ நீ எப்படி யூஸ் பண்ணன்னு கேட்டாங்க. அதெல்லாம் விட்டுருங்க அதுக்கப்புறம். ஸோ அப்போ ஆண்டகனிஸ்டா நான் பேசல. வாட் ஐ ஹேட் ரிட்டன் டு தெம் வாஸ், அகேன் ஐ கேன் ரீட் இட். At the good fortune of visiting the university library, where it clearly asked for a permission to view the plates, I have not given any other reason. இப்போ நான் இதை வந்து ஒரு டிஸ்க்ளைமரோ, நான் இதை வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேனோ சொல்லியிருந்தேன்னா வேற. ரெண்டாவது, if you read the article, I have said it will be a wonderful gesture if the plates were to come home to Gange Kondachovaram. We are working closely with the community, and I have asked for a diplomatic solution. So, and this was very clear, and I said, I am a non-profit. I have not profited from all this. Looking forward to hear from you. We can be the bridge. இப்போ நிறைய பேர் இருக்கலாம், நீ என்ன நடுவில் புரோக்கரான. What we have told is, we can show you who you have to talk to. நாங்க வந்து நெகோஷியேட் பண்ண முடியாது. But if there is an interest, as an ardent fan of the Cholas, I would be happy to assist in a diplomatic solution to the return of these 2 grants. So this was very diplomatic. அதுல வந்து நான் கீழே போட்டிருந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அகெயின் பிகாஸ் தேர் ஆர் கொஷின்ஸ், அவங்க கியூரேட்டர் வந்து ஒரு ஸ்லைட்டா சேஞ்ச் தெரிஞ்சுது. வாட் ஷி செட் வாஸ், in this case we must also not forget that the plates were not stolen but given away by the Raja himself. The debate that is currently dominating the media and that you're referring to and flaming it is focusing first and foremost on so-called looted art. The Chola plates do not fall under this category. அப்படின்றது அவங்க எனக்கு எழுதுனது. given away by Raja himself னா யாரு, எந்த ராஜா? Yeah, அதுக்கு இன்னொன்னு அந்த மெயில்ல there is another point of concern. There are people also from the region in question who have actually begged us, not in capitals, to return the plates. They fear that they would no longer be safe when returned to India. So இதெல்லாம் நம்மளுக்குள்ளவே இருக்கிற கரையான்கள். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த அல்லது இந்த பகுதியை சேர்ந்த, மேபி தமிழ்நாட்டை சேர்ந்த சிலரே இந்த பிளேட்ஸை திருப்பி கொடுக்காதீங்கன்னு நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற அந்த மியூசியத்தோட கியூரேட்டர்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா இது இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்தா திருடிட்டு போயிடுவான், இந்தியாவுக்கு வந்தா தொலைச்சிருவான், இந்தியாவுக்கு வந்தா அழிச்சிருவான், இந்தியாவுக்கு ஏன் அனுப்புறீங்க அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்க. So, Badri, what this mail I'm reading to is from early first quarter 2023. இந்த எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு இருக்கு 2023. அப்போ அதுக்கு நான் வந்து I went back to her and said the article you have quoted is from 2010, wherein also I have advocated for a diplomatic solution only. Is the first input. On your mail you mentioned given away by the Raja. I have not seen any supporting evidence for this, and even your own records as attached, which was given to me, are unclear as they mentioned only brought. So அதை வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்றது. Then I went back and said, in most cases we have seen these artifacts are taken away from gullible villagers. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். இந்த பீட்டர் ஆங்கர் தரங்கம்பாடியில ஒரு அரிசி மூட்டையும் 31 சிலையை எடுத்துட்டு போனா. அதே மாதிரி லொவன்தால்னு ஒருத்தன் கர்நாடகால கண்ணாடியை கொடுத்து 80 சிலையை தூக்கிட்டு போனான்.
ஸோ இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் ஸோ அன்லஸ் யூ ஹேவ் அதர்வைஸ் ராஜா கிட்ட வாங்கினாருன்றதுக்கு எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவங்க திருப்பியும் வந்துட்டு யுவர் டோன் ஐம் வெரி அப்செட்லாம் சொன்னாங்க. ஐ வாஸ் வெரி கிளியர் சேயிங் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் டிப்ளமேட்டிக் சொல்யூஷன். நவ் Correct. தட் இந்த டைம்ல என்னாச்சு, தேர் வாஸ் அ சேஞ்ச் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஆடியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். த டச் enacted a law between 2019 and 2022. They had a change of mind wherein they said colonial atrocities are என்ன சொல்றது கரை நம்மளோட Block. சிவிலைசேஷன் ம். ஆர் பிளாட் ம். and that we should rectify the errors. Anything that we don't have clear title should be given back. ம். அதை பேஸ் இது அவங்க பண்ணி வந்து ஒரு தேசிய சட்டமாகவே அவங்க வந்து இயற்றினாங்க. ம். அதாவது ஒரு intent to give back, and that was basically from pressure from Indonesia side. People don't realize the Dutch East India Company was more violent and more ruthless. Correct. கையை Correct. வெட்டுறது, காலை வெட்டுறது, கட்டி போட்டு பசியாலே கொல்றதெல்லாம் அவங்க பண்ண அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிச்சயமா. இந்தோனேஷியால. அதனால அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முதல் லாட்டை ஒரு 78 சிலைகள் இந்தோனேஷியா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 120 சிலைகள், 200 சிலைகள், அதுவும் அகைன் மோஸ்ட் ஆஃப் இட் வேர் ஹிந்து இங்க ஒரு அண்ட் clarity புத்திஸ்ட். எடுத்துக்கங்க. இந்த சிலைகள் எல்லாம் ஹிந்து பௌத்த சிலைகளா தானே இருக்கணும். கண்டிப்பா ஸோ இந்தோனேஷியாவுக்கு போறதும் எஃபெக்டிவ்லி இந்தோனேஷியாவும் இந்தியாவுடைய ஒரு கலாச்சார ரீதியில இந்திய கலாச்சாரத்தோட அடிநாதம் தான் அங்கேயும் இருந்தது. If you go to National Museum Jakarta even today you go, there are about 86 Mahishasuramarddini sculptures. There are about 42 Shivalingas, and you will see a lot of Garudas. And all of this was scattered all around Java. So you look at Indonesia, there's Sumatra, Java, Sulawesi, Kalimantan. ஸோ சுமத்ரா ஜாவால வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஊர்ல மரத்துக்கடியெல்லாம் பிள்ளையார் இருக்கிற மாதிரி இவங்க மரத்துக்கடியெல்லாம் மகிஷாசுரமர்த்தினி வச்சிருவாங்க. பரமனன், போரோபுதூர் and all that. They had it. Anyway, back to this, ஒரு 200 சிலைகள், ஒரு 70 சொச்சம் சிலைகள், அப்புறம் 120 அப்படின்னு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அவங்க வந்து இந்தோனேஷியாவுக்கு திருப்பி கொடுத்தாங்க. Within 3 months of this enactment in 2022, they started giving. சரி. ஸோ அதை பேஸ் பண்ணி திருப்பியும் நான் தங்கம் தென்னரசு சார் சார் இந்த மாதிரி ஒரு லூப் ஹோல் பை தென் நான் வந்து இங்க இத நமக்கு கிளாரிட்டி கொடுத்துறோம். நம்ம எல்லாமே நான் ஃப்ரம் த ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து 2021 தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, திமுக அரசு வருது. இப்ப தங்கம் தென்னரசு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கீழே இந்த டிபார்ட்மெண்ட் வருது. சொல்லுங்க, ப்ளீஸ் கண்டினியூ. ஸோ அவர் நிறைய பேர் இப்போ வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்லாம் போஸ்ட் பதிவெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் I don't belong to any party. My work is not colored by any class. For me, a Buddhist Murti, a Jain Murti, anything is the same. Whenever we have reached out to him for restituted Murtis to go back to temples, he has ensured that has been done. See, whatever his party stand is different. As far as restitution, I've never had a chance to complain about his work. ஏன்னா நான் செஞ்சவதுக்கு நம்ம செஞ்சேன்னு சொல்லி நம்ம we should not paint something. அப்போ இந்த மாதிரி ஒரு லூப் ஹோல் இருக்கு அப்படின்ற போது he voiced it here in the assembly, and also I believe it was done in parliament, saying there is a renewed focus, and this was put up. Luckily, I was also part of the G20 talks and all that. Appo வந்து we wanted to include this, but at some point I was seen as a person who is little hard to control. எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு குறிக்கோள் தான், இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வரணும், நம்ம வந்து வணங்கா முடியும் மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது தே பேசிக்லி தேர்ஸ் அ லாட் ஆஃப் இந்த டிப்ளமேட்டிக் ரேங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஒத்து வராது. ஸோ அவர் ஜாப், அண்ட் எஸ்பெஷலி ஃபார் மீ, my focus is more identifying stolen artifacts, matching and all that. இந்த பிளேட்ஸுக்கு I just said இது ஒரு வாய்ப்பு இருக்கு, there is a window for us to act, and based on this we had this exchange. They looked like they were interested to give, பட் அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி எங்களை நாங்கள் திருடங்க அப்படின்ற ஒரு பேர் வரக்கூடாதுன்னு they were trying to get. ஸோ இந்த லூப் ஹோல் இருக்கு சார், இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது it was sent to Delhi. அந்த டெல்லி around mid 2023 the change happened,
And what change happened was the government started putting diplomatic pressure. இப்போ பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எந்த ஊருக்கு போனாலும் அவரு ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியும். பொருளாவது ஒரு சின்ன சொப்பு சாமானாவது கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாரு அவரு. It is actually better, no? ட்ரம்ப் மாதிரி கோல்டன் போன் எல்லாம் வாங்காம அவர் தான் தனக்கு வாங்கிட்டு வர்றாரு. இவர் அந்த மாதிரி இல்ல. சரி, எனக்கு இந்த ஒரு இந்த ஒரு கிளாரிட்டி வேணும். ரைட் த்ரூ திஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருந்ததா? ஏதோ நடக்குது, என்ன பேசுறாங்க, ரஃபா எக்ஸாக்டா என்ன பேசுறாங்கங்கிறது அவசியம் இல்லை. பட் தட் இந்த சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிட் யூ ஃபீல் தட் இது வந்து வரும், நமக்கு வரல, திரும்ப கொடுக்க கூடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சா? No, they actually wanted to give, but they wanted something to support. That was very clear. அவங்களுக்கு வந்து இருந்த எவிடன்ஸ் வச்சு to give it back was very out of the blue. And India was continuously pressuring. அது எதனால ரீசன், ஏன்னா இன்னும் நிறைய கேஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து கண்டுக்காம இருக்காங்க. ஒரு 2-3 கேஸ்ல I think the Prime Minister was personally involved in this case. So especially because you think இந்த கேஸ்ல வந்து Prime Minister directly involved ஆனாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா there are some cases where we have worked for 10 years, 12 years for inaction. சில வந்து ஒரு 18 மாசம் வச்சிருப்பாங்க. யாராவது விஐபி ஜெய்சங்கர் யாராவது வந்தாதான் அந்த செரமனி போட்டோ அப்பெல்லாம் நடக்கும். பட் இந்த கேஸ்ல வந்து ஐ திங்க் there was definitely an intent to push. Okay. So there was an intent to push, and at that time I believe that they formed a committee. Some of my friends are there, and some of my not so friends are also there. அப்போ வந்து they tried to research. They have come up with, you have seen the university's release. I would say the likely release. நிறைய இடத்துல likely. So you don't want to comment on it. But to me, no other government, no other museum, no other private collector would agree to return back with the original evidence, nor with the revised evidence. So I would say it was a tremendous diplomatic pressure, success to push, and the benevolence of the Dutch government. Basing on, so we can, if you want, we can go through the key words. So if you want, our 2 minutes, I can read. The provenance investigated demonstrated that the Chola plates were most likely excavated during the construction of Fort Vipsinen and the redevelopment of the site of Chinese pagoda in Nagapattinam by the Dutch East India Company VOC between 1687 and 1700. ஸோ இதுலேயே எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் கேப் விழுந்து போச்சு. ஏன்னா அவர் அந்த டைம்ல பிகாஸ் 1703 தான் he became a minister of that. Nagapattinam was a city in South India that had been captured by the VOC. It was subsequently used as a trading post and அதெல்லாம் ஓகே, இது வந்து நம்ம நிறைய எழுதலாம் கதை. The VOC exercised territorial authority in and around Nagapattinam. இது வந்து something that is in public domain. Yes. The Dutch were very, very clear. Both the Dutch and the British documentation was beautiful. You can never fault them. There is no documentation of this find. The committee has determined that the Chola plates left the area without the consent of the owners or rightful rights holders at that time. அது எப்படி டிட்டர்மின் பண்ணாங்கன்றது மேபி see we have to then they said the Chola plates were carefully buried in the ground, most likely to protect them during a period of upheaval. This you have already spoken. The next, the committee considered it likely that the objects were subsequently brought to the Netherlands in 1712 by Florius Camper's pastor. The exact circumstances under which the couple acquired the Chola plates are uncertain. Their descendants rotated. So இதுல வந்து ஒரு 4 இடத்துல ஒரு லைக்லி இருக்கு. ஸோ இது வந்து அவங்க இது எப்படின்னா நம்ம என்ன சொல்றது 1000 பொற்காசுக்கு யாராவது ஒன்று எழுதி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுல நம்ம வந்து பல இடங்கள்ல சில கேள்விகள் எழுப்பலாம். பட் இந்த 2 பாயிண்ட் நீங்க சொன்னது வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் இல்லாம இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்தியன் தரப்புல இந்த போல பல விஷயங்கள் இருந்தும் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டாப் டவுன் பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து அம்பாசிடர்ஸ்லேருந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு அஃபென்சிவ் சார்ம் அஃபென்சிவ்
ப்ரெஷர் டாக்டிக்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒன்று. ரெண்டாவது, இது எத்தனை ப்ரெஷர் இருந்தாலும் சம்வேர் அலாங் த வே டச் சைடில் ஒரு நல்லெண்ணம், சரி இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் புரியுது, ரொம்ப பின்னாடி போய் நோண்ட வேண்டாம், இதை கொடுத்தா நமக்கு நல்ல குட்வில் கிடைக்கும், லெட் அஸ் டூ இட் அப்படின்னு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு அவுட்கமா வந்திருக்கு. But honestly, lot of people who worked on this report, salute to their work, because நம்மளுக்கு சப்பு தகடுகள் திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பட் whether it can be replicated, see, that is what we have to see. Legal basis இருக்கா, can we use this as a precedent? இப்ப வேடி கொடிசப்பேடு இருக்கு, பிரிட்டிஷ் மியூசியம் கொடுப்பானா, இந்த மாதிரி இந்த பேசிஸ்ல இதுவே by the fact that diplomatic pressure தான் இதுக்கு காரணம்ங்கிறதுனால டிப்ளமேட்டிக் ப்ரெஷரை எவ்வளவு இடத்துக்கு கொண்டு போக முடியும், அதை எப்படி ஸ்ட்ரக்சர் ஆக்க முடியும். It can start with a declaration here in India. நம்முடைய பார்லிமெண்ட்ல நாம ஒரு சட்டம் ஃப்ரேம் பண்ணலாம். இந்திய கலாச்சார பொருட்கள் என்ன காரணமாகவும் எங்க போனாலும் அதை திரும்ப பெறுவதுதான் எங்களுடைய வேலை, அதுக்கு நாங்க என்ன வேண்டுமானாலும் செய்வோம் அப்படின்னா இன்டென்ட்டை காமிக்கிறது, டாஸ்க் ஃபோர்ஸ் செட் பண்றது, பட்ஜெட் அலோகேட் பண்றது, இட்டாலி கவர்மெண்ட் பண்ற மாதிரி ட்ரெயின்டு ஆட்களை, லாயர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஸ்லூத்ஸை உள்ள கொண்டு வர்றது, இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் லைக் யூ, உங்கள மாதிரியான என்ஜிஓஸை பார்ட்னரா உள்ள சேர்க்கிறது. பத்ரி, ஐ அம் ஹாப்பி. இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் the Economic Advisory Council has given a report to PMO. PMO has passed it to JPC. JPC is given a report. அதெல்லாம் இருக்கு. I'm happy that so many youngsters have formed part of this team who were worked. இது வந்து அனில் கொடுத்த மாதிரி சில பேர் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வானர சேனை மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. பட் my only concern is very deserving people like Krishnan sir should have been consulted. We should have avoided some of the things I don't want to name. அதாவது தற்குறிகள்னு நம்ம இப்போ அதை யூஸ் பண்ணலாம். அதாவது படிக்கவே தெரியாத ஒரு ஆளு, அவங்கெல்லாம் வந்து நானும் தூக்கிட்டு வந்தேன், அதாவது செப்பு திருமேனியில என்ன இருக்குன்னே தெரியாது, எது கொடுத்தானே தெரியாது, கதை எழுதுறவங்க, புனை, அதாவது ஃபிக்ஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம். இந்த நேரத்துல பர்சனலி எனக்கு அதே கருத்து தான் இருந்தாலும் நான் வந்து ஐ அம் கோயிங் டு ஸ்டே பேக். இன்னைக்கு எந்த விதத்துல நீ எதிர்மறையாவோ நேர்மறையாவோ எப்படியோ இஃப் யூ கான்ட்ரிபியூட்டட், ஹாப்பி. டெஃபினட்டா இந்த நேரத்துல நம்ம அதை செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி நீங்க கொடுத்தீங்க. ஒவ்வொரு பார்வையிலையும் வந்து அது விசாலமாகிட்டே போகுது. எப்படி ஆரம்பிச்சது, அதுல ஸ்டேட் கவர்மெண்ட், 2 பார்ட்டி, டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும், அதுல இருந்து முக்கியமான 2 மினிஸ்டர்ஸ், மஃபா பாண்டியராஜன் அண்ட் தங்கம் தென்னரசு, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு சீரியஸ் இன்வால்மெண்ட், டச் சைட்ல நேர்ந்த மனமாற்றம், இந்தோனேஷியாவிலிருந்து வந்த ப்ரெஷர், இது எல்லாம் ஒரு பெரிய கால்ட்ரன். அதுல தனித்தனியான இண்டிவிஜுவல்ஸோட கான்ட்ரிபியூஷன். ஸோ பிரில்லியன்ட். இது கொஞ்சம் கொஞ்சமா இதோடைய இந்த பிக்சரை கட்டி எழுப்புறது வந்து உங்களுடைய இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அந்த ஜிக்ஸா பசில்ல ஒரு ஒரு எலிமெண்ட் வந்திருக்கு. தேங்க்யூ. The main thing is, why did Delhi act? That was purely pressure from Tamil Nadu. Say everybody contributed, the case contributed, இது வந்து என்ன சொல்றது, I would say the first and foremost should go to Kalki. கல்கி மட்டும் எழுதாட்டி இது வந்து it have remained a plate forever. நம்ம கல்கிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் இந்த கிரெடிட்டை. கிரேட் ஜாப் ஓவரால். நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும். மீண்டும் பல விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களோட நான் திரும்பவும் தொடர்பு கொள்றேன். நன்றி, வணக்கம்.